Hello viewers, welcome to Super Brain. Example 1.21 பார்க்கலாம். f of x, g of x ன்னு சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் f of g யும் g of f ம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. k உடைய வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க k இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா f of g கண்டுபிடிக்கணும், அப்புறம் g of f கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு k உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடும். சரி, ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாமா? f of x வந்து 3x minus 2ன்னு கொடுத்துருக்காங்க. g of x வந்து 2x plus kன்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f of g கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ f அப்படியே போட்டுக்கணும். இந்த ஆஃபை கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த g எப்படி எழுதிக்கலாம்னா g of xன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள் f of g of x உடைய வேல்யூ என்ன? அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். 2x plus k. சரி, இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது? f of x மாதிரி இருக்கா? ஸோ f of x எப்படி டிஃபைன் பண்ணலாம்? 3x minus 2ன்னு எழுதலாமா? அப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது தான் எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே போடணும். ஸோ 3 இன்ட்டு இந்த ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது நமக்கு? இங்கே 2x plus k இருக்குது, minus 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 3 கூட இதை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணலாம். 3 2s are 6, இந்த x அப்படியே வந்துடும். ப்ளஸ் 3 இன்ட்டு k வந்து 3kன்னு வந்துடும், minus 2ன்னு போட்டுக்கலாம். இப்போ f of gயை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g of f வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது எப்படி எழுதலாம்னா g அப்படியே போட்டுட்டு இந்த ஆஃபை கட் பண்ணிட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. இது f of xன்னு எழுதிக்கலாம். ஸோ g அப்படியே போட்டுக்கலாம். f of x உடைய வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? இங்கே 3x minus 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதை பார்த்தீங்கன்னா g of x மாதிரி இருக்கா? g of x எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? 2x plus k. அப்போ இந்த xக்கு பதிலாக இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத போடணும். ஸோ 2 அப்படியே போட்டுக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்குது? 3x minus 2 இருக்குது, ப்ளஸ் kன்னு போட்டுக்கலாம். இப்போ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 3s are 6x minus 2 2s are 4 plus kன்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்து g of x. இப்போ பாருங்கள், கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? f of gயும் g of fம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? அதை இங்கே எடுத்து எழுதிக்கலாம். given that அப்படின்னு போட்டுட்டு f of gயும் g of fம் ஈக்குவல். அப்போ இதோடைய வேல்யூவும் ஈக்குவல்னு எழுதிக்கலாமா? இதோடைய வேல்யூ என்ன இருக்குது நமக்கு? 6x plus 3k minus 2ன்னு இருக்கா? g of f உடைய வேல்யூ என்ன இருக்குது? 6x minus 4 plus kன்னு இருக்கா? ஸோ இதை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு k வேல்யூ கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே இருக்கிற வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லா வேல்யூ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 6x plus 3k minus 2 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வரும்போது என்னாகும்? minus 6x plus 4 minus k. இதோடைய சிம்பிள் எல்லாத்தையும் அப்படியே சேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு 0. இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம். அப்போ என்ன ஆகும்? இங்கே 0 ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த 6xும் இந்த மைனஸ் 6xும் கேன்சல் ஆகிடும். இப்போ இங்கே k டேர்ம் எது இருக்குன்னா இது 2 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இது 3k, இது மைனஸ் k. அப்போ கோஃபிஷியண்ட்டை வந்து சப் பண்ணிக்கலாமா? 3லேருந்து 1 சப் பண்ணால் 2kன்னு நமக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், minus 2 இருக்குது, இங்கே ப்ளஸ் 4 இருக்குது. ரெண்டு வேறு சிம்பிள்னால பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2, பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸில் இருக்கிறதுனால ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாமா? நமக்கு k உடைய வேல்யூ தானே வேணும். ஸோ 2k அப்படியே வச்சுக்கலாம். இந்த ப்ளஸ் 2 இந்த சைடு வரும்போது மைனஸ் 2ஆக மாறிடும். அப்போ மல்டிப்ளைல இருக்கட்டும், இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டிவைடடில் வந்துடும். இது கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? -1ன்னு கிடச்சிரும். அப்போ k உடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.